நிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே, உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன், தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா. விஸ்வநாதன் நல்லா தூங்கிட்டான். இந்த நேரம் தான் நமக்கு சரியான நேரம். எப்படியாச்சும் இந்த மோதிரத்தை எங்கே வச்சிருக்கான்னு இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சிடணும். என்னது, நான் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், எங்கே தான் அவன் வச்சிருக்கான்னு தெரியலையே. இந்த வரதராஜன் சொன்ன மாதிரி அந்த ரிங்கை வச்சு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் நானும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். இத்தனை வருஷமா மூடி மறைச்ச விஷயம் இனி வெளியில வந்துச்சுன்னா என்னோட கதி என்ன ஆகுறது? ஐயோ, இத்தனை வருஷமா அந்த விஸ்வநாதனை என்னோட கண்ட்ரோலில் வச்சிருந்தேன். ஆனால் எப்படி நான் இதை மறந்தேன்? இந்த ரிங்கை அப்பவே நான் எடுத்திருக்கணும். இப்போ நான் எங்கன்னு போய் தேடுறது? ஹே ராதிகா, உனக்கு என்னடி இங்க வேலை? ஐயோ, இவரா? நல்லா தூங்கிட்டு தானே இருந்தாரு, செக் பண்ணிட்டு தானே வந்தேன். அப்புறம் எப்படி இங்கே வர முடியும்? ராதிகா, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்க? என்னாச்சு? எதுக்கு இங்க வந்த? என் கபோர்டுக்கு? அது 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 வந்து ரிங் தேடுறதுக்கு. ஐயோ, ஏன்டி வளர்ற? நீயே காட்டி கொடுத்துருவ போலையே. எந்த ரிங்கு? என்ன தேடுற? அது அது ஒன்றும் இல்லைங்க. என்னோட ரிங்கு டிசைன் போட்ட ஒரு காஸ்ட்லியான சாரீ என்னோட கபோர்டில் காணோமா, அதான் மாற்றி எதுவும் உங்கள் ரேக்கில் வச்சுட்டேனோன்னு பார்க்க வந்தேங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ பேசுறத வச்சு பார்த்தா ஏதோ சந்தேகமா இருக்கே. எனக்கு தெரிஞ்சு நானும் அபியும் பேசினத இவ கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த மோதிரத்தை தேடி இங்கே வந்திருக்கணும். அப்படி இருந்தாலும் அந்த மோதிரத்தை தேடுறதுனால இவளுக்கு என்ன ஆக போகுது? ஒருவேளை மித்ரா சாவுக்கு இவளும் ஒரு காரணமாக இருக்கலாம். சீக்கிரமாகவே என்னோட பையன் அதை கண்டுபிடிப்பான். நீ மட்டும் என் மித்ரா சாவுக்கு காரணமாக இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சது, உன்னை கண்ட துண்டமா அப்படியே வெட்டு போட்டு ஜெயிலுக்கு கூட போயிடுவேண்டி. பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு. ஆனால் இது வரைக்கும் ஓம் சொல் பேச்சை கேட்டுட்டு ஓம் பின்னாடி சுற்றிட்டு குடிக்கு போதைக்கு அடிமாயிட்டு இருந்த விஸ்வநாதன் இப்போ நான் கிடையாது. என் கூட என் பையன் அபிஷேக் இருக்காண்டி, ராக் ஸ்டார் அபிஷேக் இருக்கான். அவன் சீக்கிரமாகவே என் பொண்டாட்டியோட சாவுக்கு விடைய கண்டுபிடிப்பான். அதுக்கப்புறம் இருக்கு உனக்கும் அந்த வரதராஜனுக்கும். தூக்கத்துல வந்து வளரிட்டு இருக்க ரிங்கு டிசைன் போட்ட சாரியாமே. அப்படி நான் உன்கிட்ட பார்த்ததே இல்லையே. ரிங்க காணுமா இல்ல சாரியா காணுமா? கரெக்டா சொல்லு. இல்லைங்க, என்னோட சாரி தான் ஒன்று நான் வச்சிருக்கேன். அது வேணா நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில் தேடி காமிக்கிறேன். இப்போ இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தூக்கம் வரலங்க. நாளைக்கு அந்த சாரி தான் கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா அதனால தாங்க. நீங்கள் போங்க, நீங்கள் போய் தூங்குங்க. எனக்கு தூக்கம்லாம் போயிடுச்சு. நீ முதல்ல போய் தூங்கு, நான் அப்புறம் தூங்கிக்கிறேன். இதுக்கு மேலே இங்கே நின்னோம் அப்புறம் அவ்வளோதான். விஸ்வநாதனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும். நாளைக்கு பார்த்துக்கலாம். முதல்ல போய் தூங்கலாம். இப்போ இவ பண்ற இந்த ஆட்டிடியூடை வச்சு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. இவளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு. சீக்கிரமாகவே அதை கண்டுபிடிக்கிறோம். ஹே ராதிகா, இனி நீ என்ன லூஸில் எடுக்க முடியாது. ஏன்னா இனி என்னோட பார்வை கழுகு பார்வையாக இருக்கும். பாஸ்கர், எல்லாம் நம்ம பிளான் பண்ண மாதிரி தானே போயிட்டு இருக்கு. என்ன தலைவர் எப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எள்ளுன்னு சொன்னா நான் என்னையா வந்து நிக்க மாட்டேனா? எல்லாமே நம்ம பிளான் படி தான் போயிட்டு இருக்கு. அப்படின்னா உங்க அக்கா ஊருக்காரவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருக்குமே உங்க அக்கா பொண்ணு ராசி கிட்டவன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா தலைவரே, நீங்க சொல்லி நான் அதை கரெக்டா பண்ணாம இருப்பேனா? இப்போ வரைக்கும் பார்க்க வந்த மாப்பிள்ளைய ஆக்சிடென்ட் பண்ணி இந்த பக்கம் எட்டி பார்க்காத அளவுக்கு பண்ணியாச்சு. அப்படின்னா நம்ம முன்னாடியே பேசி வச்ச மாதிரி தான். ஏன்னா சீக்கிரமாவே உன் அக்கா பொண்ணுக்கும் என் மனநல பாதிக்கப்பட்ட சித்தப்பா பையனுக்கும் நம்ம முன்னாடியே பேசி வச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி நீ வச்சுட்டேன்னா
நான் சொன்ன மாதிரியே உனக்கு 10 கோடி உன் அக்கௌண்ட்ல மாத்திடுவேன். அதுக்கப்புறம் நீயும் கோடீஸ்வரன் தான்டா. தலைவரே, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எப்படியாச்சும் என் அக்கா பொண்ணுக்கும் உங்க சித்தப்பா பையன் மனநல பாதிக்கப்பட்ட அந்த ஆகாஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு. சொல்றது மட்டும் சரியா நடந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி 10 கோடி இல்ல 15 கோடி கூட உனக்கு தருவேன். ஏன்னா அந்த பையனாலதான் எனக்கும் சில பல கோடிகள் வர வேண்டியது இருக்கு. அப்புறம் தலைவரே, இதை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம், கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு வரனை பார்த்துட்டு அதையும் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி அப்படியே கெடுத்து விட்டுட்டேன்னா வீட்டில் எல்லாரும் எப்படியாச்சும் அவளுக்கு கல்யாணம் ஆனால் போதும்னு மட்டும் நினைக்கும் போது உங்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் சித்தப்பா பையனை பற்றி சொன்னால் வேற வழியே இல்லாமல் கல்யாணம் பண்ண சம்மதிச்சிடுவாங்க. அதுக்கு தான் நான் அங்கவே அவங்க கூட இருந்து அப்படியே அவங்க மண்டையை கழுவிட்டு இருக்கேன். நீ கரெக்டா பண்ணுவேன் நம்பிக்கையில தான் இந்த பொறுப்பை உன்கிட்ட கொடுத்துருக்கேன். இப்போ உன் அக்கௌண்ட்க்கு 2 லட்சம் அனுப்பியிருக்கேன். செலவுக்கு வச்சுக்கோ. ஒரு 3 மாசம் கேப் விட்டு அடுத்த பிளானை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? அப்புறம் நான் அப்படியே கிளம்புறேன் தலைவர். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல. நான் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோடா. நீ மட்டும் இந்த வேலையை கரெக்டா பண்ணாம ஏதாச்சும் கடைசியில சொதப்பிச்சு அப்புறம் உன்னோட உயிர் உன்கிட்ட இருக்காது. அதையும் பார்த்துக்கோ. தலைவரே, உங்களை பத்தி தெரியாமையா உங்ககிட்ட இந்த டீலிங் பேசுறதுக்கு நான் வந்திருப்பேன்? எல்லாமே தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க சித்தப்பா பையனுக்கும் என் அக்கா பொண்ணுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீங்க தாராளமா என்னை நம்பலாம். என்னாச்சுப்பா, உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? ஏன் என்ன கூப்பிட்டீங்க? ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமா? எனக்கு எதுவும் இல்லை அபி, நான் நல்லா தான் இருக்கேன். இத்தனை வருஷமா நான் பாதுகாத்த ஒரு பொருளை உன்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான். என்னப்பா சொல்றீங்க? என்ன கொடுக்கணும்? அபி, இதை பத்திரமா வச்சுக்கோப்பா. இது உன் அம்மா மித்ரா இறந்த இடத்துல எனக்கு கிடைச்ச மோதிரம். உங்க அம்மாவோட சாவுக்கு முக்கியமான ஒரு ஆதாரம் இது. இது சாதாரண மோதிரம் இல்லை, உன் தாய்மாமா வரதராஜனோடது. அவன் தான் உன் அம்மாவை கொண்டிருக்கான்னு எனக்கு அப்பவே சந்தேகம். ஆனா அவன் இந்த ராதிகாவை அவ வலையில என்னை விழ வச்சு என்னை குடிக்க வச்சு என் புத்திய மழுங்கடிச்சிட்டான். இப்பதான் புரியுதுப்பா உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு. ஏதோ ஒரு சதி வலையில நீங்க விழுந்துட்டீங்க. இப்போ எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. இந்த எவிடன்ஸை என்கிட்ட கொடுங்க. நெக்ஸ்ட் மூவ் நான் என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் இத்தனை நாளாக இல்லாமல் ராதிகா என்னோட கபோர்டில் வந்து ஏதோ தேடிட்டு இருந்தா. ஆனால் அவள் சொன்னது வச்சது புரியும் போது எனக்கு இந்த மோதிரத்தை தான் தேடி எங்கே வந்திருக்கான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. ஏன்னா அவளுக்கும் மித்ராவோட சாவில் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. அவளை நான் பார்த்துக்கிறேன். இனி என்னோட பார்வை கழுகு பார்வையாக இருக்கும் அவன் மேலே. நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத. நீ இந்த ரிங்கை வச்சும் இந்த பழைய கான்டாக்ட்ஸ் வச்சும் ஏதாச்சும் துப்பறைய முடியுமான்னு சீக்கிரம் பாரு. எனக்கு இந்த ராதிகா மேலே டவுட் இருக்கதான்ப்பா செய்யுது. ஆனால் சரியான எவிடன்ஸ் இல்லாமல் அவங்க கிட்ட எதையும் பேச முடியாது. அதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருக்கேன். சீக்கிரமாகவே எவிடன்ஸை கண்டுபிடிப்போம்ப்பா. வெற்றி, இது என்னோட ஃப்ரெண்ட் அபிஷேக்டா. நாங்கள் ஒரு முக்கியமான விஷயமா உன்னை தேடி வந்திருக்கோம். டேய், இவரை போய் தெரியாமல் இருக்குமா? இவர் ராக்ஸ்டார் அபிஷேக் தானடா. நான் இவரோட பெரிய ஃபேன் தெரியுமா? அம்மா மச்சான், இவர் ராக்ஸ்டார் அபிஷேக் தான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயமா உன்னை தேடி வந்திருக்கோம். பேசலாமாடா? ஷியோர், சொல்லுங்க சார், என்ன விஷயம்? பாருங்க வெற்றி, இந்த பாக்ஸில் இருக்கிறது வெறும் மோதிரம் மட்டும் இல்லை. 20 வருஷமா மூடி மறைக்கப்பட்ட ஒரு உண்மையோட சாட்சி. எங்கள் அம்மா இறந்து 20 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அது ஒரு கார் ஆக்சிடென்ட் தான் எங்கள் எல்லாரையும் ஏமாற்றி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதான் எங்களுக்கு புரியுது அது ஒரு திட்டமிட்ட கொலைன்னு. ஆமாடா வெற்றி, அபிஷேக்கோட அப்பா இப்போதான் இந்த உண்மையெல்லாம் எங்ககிட்ட சொன்னாரு. அந்த கொலை நடந்த இடத்துல கிடைச்ச ஆதாரம் தான் இந்த மோதிரம். இது அபிஷேக்கோட தாய்மாமன் வரதராஜனோடு தான். அவன் தான் அவங்க அம்மாவை தீர்த்து கட்டியிருக்கான். ஆமா வெற்றி, 20 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கிறதுனால போலீஸ் கிட்ட போனா இப்போதைக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. எங்களுக்கு தெளிவான ஆதாரம் வேணும். வரதராஜன் இப்போ பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா அவனுடைய பழைய பாவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அதனால இந்த மோதிரத்தை வச்சு அவை அந்த இடத்துல இருந்தான்னு எங்களால் நிரூபிக்க முடியுமா? அப்புறம் இந்த டைரியில் இருக்கிற பழைய கான்டாக்ட்ஸ் நம்பர்ஸ் இதே ட்ரேஸ் பண்ணி அவன் யாருக்கெல்லாம் காசு கொடுத்தவன், யாரை வச்சு இந்த வேலையை முடிச்சான்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா?
ப்ளீஸ் வெற்றி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. எங்க அம்மா சாவுக்கு விடை கிடைச்சாகணும். அந்த வரதராஜனும் அவங்களுக்கு துணையா இருந்தவங்களும் ஜெயிலுக்கு போகணும். அப்பதான் எங்க அம்மாவோட ஆத்மா சக்தி அடையும். கவலைப்படாதீங்க அபி. 20 வருஷம் இல்ல 40 வருஷம் ஆனாலும் குற்றவாளி ஏதாவது ஒரு இடத்துல தடயத்தை விட்டுட்டு தான் போயிருப்பான். இந்த மோதிரம் ஒரு பெரிய க்ளூ. இந்த ஃபோன் நம்பர்ஸை வச்சு நான் விசாரணை ஆரம்பிக்கிறேன். சீக்கிரமாவே நல்ல செய்தியோட உங்களை கூப்பிடுறேன். ஆக்சுவலா நீங்க பேசுறத வச்சே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. சீக்கிரமாவே எங்க அம்மாவோட சாவுக்கு விடை கிடைக்கும்னு நான் நம்புறேன். சார் ப்ளீஸ் சார் என்னை விடுங்க சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? உங்க மேல எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா? ப்ளீஸ் சார் என்னை விடுங்க சார். காவியா, ஏண்டி ஏண்டி என்னை விட்டுட்டு போன? காவியா, சார் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. என்ன மாதிரி உங்களுக்கு நெருக்கமானவங்க யாரோ இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க நினச்சி என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சார், அது நான் இல்லை சார். என்னை விடுங்க சார். காவியா, நம்ம எவ்வளோ கனவுகள் வச்சிருந்தோம். ஆனா எல்லாமே ஒரு செகண்ட்ல அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. ஏண்டி இத்தனை வருஷம் கழிச்சு ஒன்று மாதிரியே ஒரு பொண்ணை அனுப்பி என் கண்ணு முன்னாடி இப்படி விளையாடுற? அஜய் என்னடா நடக்குதுங்க? அதான் எனக்கும் புரியல சீதா. சார் ப்ளீஸ் சார் என்னை விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். காவியா ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் என் கூட இருடி ப்ளீஸ் டி. சரி என்ன பண்றீங்க? ப்ளீஸ் அவளை விடுங்க. நீங்க நினைக்கிற பொண்ணு அவ இல்ல சார். அவ என்னோட ஃப்ரெண்ட் பவி சார். ப்ளீஸ் அவளை விடுங்க சார். சார் நான் அவரை பிடிச்சுக்கிறேன். பவியனை இழுத்துடு. சரி அஜய். விடுங்க விடுங்க, என்ன பண்றீங்க? அவ என்னோட காவியா. காவியா என்னை விட்டு போகாத. சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் சார், நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல சார். விடுங்க சார். சீதா அந்த தண்ணி எடு. இந்த அஜய். Are you okay sir? Any problem? ஆக்சுவலா எனக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. சாரி சாரி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி பவித்ரா. காலேஜில் செமினார் எடுக்க வந்தப்போ உன்னை பார்த்த நிமிஷமே என் மனசுக்குள்ள ஒரு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உன்னை பார்க்க அப்படியே என்னோட காவிய மாதிரி இருக்கு. அதே கண்ணு, அதே சிரிப்பு. உங்களோட சுச்சுவேஷன் எங்களுக்கு புரியுது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஜென்டில்மேன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சார். ஆனால் ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. அதனால தான் நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்க. அந்த காவியான்றது யார் சார்? உங்கள் ஒய்ஃபா? என்னோட காதலி, என் கண்மணி, என் உயிர் எல்லாமே அவ தான். நாங்கள் ஒன்றா தான் மெடிக்கலில் படித்தோம். கோயம்புத்தூரில் சொந்தமாக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டணுன்றது தான் எங்கள் 2 பேரோட கனவு. ஆனால் அந்த கனவு நினைவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவள் என்னை விட்டுட்டு போயிட்டான். அவன் நினைவாக தான் நான் எனக்கு கோயம்புத்தூரில் காவியா மெமோரியல் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். சார் அப்போ நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரா சார்? நாங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் அது. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எங்கள் ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்க. இன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ தான் உங்கள் ப்ரொஃபஸர் என்னை மீட் பண்ணி செமினார் எடுக்க கூப்பிட்டாரு. அங்கே பவித்ராவை பார்த்த உடனே காவியாவே நேரில் வந்த மாதிரி இருந்தது. அந்த நினைவுகளை தாக்க முடியாம தான் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தெரியாமல் குடிச்சிட்டேன். சார் உங்களோட காதலோட வலி எங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது சார். ஆனால் அதுக்காக இப்படி உங்களை நீங்களே அழைச்சிக்காதீங்க. நாங்களும் கோயம்புத்தூர் தான் சார். லீவுக்கு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 3 பேரும் கவலைப்படாதீங்க. இனிமே நான் பழைய விக்ரமாவே இருப்பேன். ஆமாம், இப்போ நீங்கள் எப்படி போகிறீங்க? நாங்கள் பஸ்ஸில் தான் சார் புக் பண்ணிட்டோம். இப்போ பஸ் வர டைம் தான் சார். நாங்கள் அப்படியே கிளம்புறோம் சார். பஸ்லையா? ஆக்சுவலாக நானும் கோயம்புத்தூர் தான் கிளம்பிட்டுருக்கேன். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் 3 பேரும் எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. என்னோட கெரியரையும் காப்பாற்றிருக்கீங்க. அதுக்காக நான் எதுவும் பண்ணாமல் இருந்தால் எப்படி? நீங்கள் என் கூடவே கோயம்புத்தூருக்கு வாங்களே, அப்படியே நானே உங்களை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே சார், நாங்கள் பஸ்லேயே போய்க்கிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி மட்டும் நீங்கள் இல்லைன்னா என்னோட கெரியர், என்னோட வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சிருக்கும். இனிமேல் என் வாழ்க்கையில் ட்ரிங்க்ஸ்ன்ற வார்த்தையே இடமே இருக்காது. காவியா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல டாக்டரை மட்டும் வாழ்ந்து காட்டுவேன்.
அந்த டிக்கெட் புக் பண்ணதெல்லாம் கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளீஸ் என் கூட வாங்களேன், இல்லாட்டி எனக்கு கில்ட்டியாக இருக்கும். டாடி சார், இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நம்ம எப்படி போகாமல் இருக்க முடியும்? சீதா போகலாமா? ஓகே சார், நம்ம போகலாம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே வயசில் சின்ன பசங்களாக இருந்தாலும் ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிறீங்க. உங்களை எல்லாரையும் இன்னைக்கு மீட் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கேராக இருக்கும், நானே ட்ரைவ் பண்ணுறேன். நோ ப்ராப்ளம் சார். இட்ஸ் ஓகே, நான் இப்போ நார்மலாக தான் இருக்கேன். நானே ட்ரைவ் பண்ணுறேன், பயப்படாதீங்க, நான் நல்லா தான் ட்ரைவ் பண்ணுவேன். சரிங்க சார். சரி வாங்க, காருக்கு போகலாம். யோசிச்சு பார்த்தா இப்போதான் எனக்கு புரியுது. அன்னைக்கு சித்தார்த் அவங்களும் என்னை நேரில் பார்க்க வந்தப்போ அவர்கிட்ட எந்த தப்பும் இல்லைன்னு தான் என் மனசு இப்போ சொல்லுது. அவரும் ஃபோட்டோ பார்க்காம தானே வந்தார். என்ன மாதிரியே ஒரு எதிர்பார்ப்போடவும் ஆசையோடும் தான் என்கிட்ட வந்து பேசினார். நான் இத்தனை வருஷமாக என் கனவுகளுக்கு தோள் கொடுக்குற ஒருத்தர் வேணும் தான் காத்துட்டு இருந்தேனே. அதே மாதிரி தான் அவரும் உன் ஆசைக்கு நான் துணையாக இருப்பேன், உனக்கு தடையாக இருக்க மாட்டேன், ஒரு பேக் போனாக இருப்பேன்னு சொன்னார். அங்கே தான் எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. இப்போ தான் எனக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. இவர் தான் நான் இத்தனை காலமாக தேடின அந்த சொந்தமான உறவோன்னு நினைக்கிற அந்த நிமிஷத்தில் அட்ரஸ் மாதிரி வந்துட்டோன்னு அவங்க அம்மாவும் அக்காவும் சொன்னப்போ என் இதயம் ஒரு நிமிஷம் நின்னே போயிடுச்சு. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் நம்ம கைக்கு எட்டின தூரத்தில் வந்துட்டு அப்புறம் அதை எடுக்க முடியாமல் போனால் எவ்வளோ வலியை தருமோ அந்த வழி தான் அன்னைக்கு எனக்குள்ளே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க. எல்லாரும் என் கனவுகளை பற்றி சொல்லும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு மழுப்ப தான் செஞ்சாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் அதை மதித்து பேசினார். இன்றைக்கி கூட அந்த ராக்கி என்னை தப்பாக பேசினதை அவரால் தாங்கிக்க முடியல. எனக்காக துடிச்சு போய் கையை ஓங்கினார். அங்கே தான் அவர் என்னை முழுசாக ஏற்றுக்கிட்டாருன்னு புரிஞ்சது. எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, அது வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன்னு ஒருத்தர் சொல்லும்போது அந்த வார்த்தைகளில் இருக்கிற உண்மை என்னை நெகிழ வச்சுது. இப்போ எனக்கு 27 வயசு ஆகுது. இத்தனை காலமாக காதலுக்குள்ளே போகாமல் இருந்த எனக்கு இவரை பார்த்த அப்புறம் ஏதோ ஒரு புதுவிதமான மாற்றம் தெரியுது. இது எங்கே கொண்டு போய் விடுமோன்னு தெரியல. ஆனால் எங்கள் பையனும் எவ்வளோ தூரம் போகும்னு பார்க்கலாம். யோசிச்சு பார்த்தா இப்போதான் எனக்கு புரியுது. அன்னைக்கு சித்தார்த் அவங்களும் என்னை நேரில் பார்க்க வந்தப்போ அவர்கிட்ட எந்த தப்பும் இல்லைன்னு தான் என் மனசு இப்போ சொல்லுது. அவரும் ஃபோட்டோ பார்க்காம தானே வந்தார். என்ன மாதிரியே ஒரு எதிர்பார்ப்போடவும் ஆசையோடும் தான் என்கிட்ட வந்து பேசினார். நான் இத்தனை வருஷமாக என் கனவுகளுக்கு தோள் கொடுக்குற ஒருத்தர் வேணும் தான் காத்துட்டு இருந்தேனே. அதே மாதிரி தான் அவரும் உன் ஆசைக்கு நான் துணையாக இருப்பேன், உனக்கு தடையாக இருக்க மாட்டேன், ஒரு பேக் போனாக இருப்பேன்னு சொன்னார். அங்கே தான் எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. இப்போ தான் எனக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. இவர் தான் நான் இத்தனை காலமாக தேடின அந்த சொந்தமான உறவோன்னு நினைக்கிற அந்த நிமிஷத்தில் அட்ரஸ் மாதிரி வந்துட்டோன்னு அவங்க அம்மாவும் அக்காவும் சொன்னப்போ என் இதயம் ஒரு நிமிஷம் நின்னே போயிடுச்சு. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் நம்ம கைக்கு எட்டின தூரத்தில் வந்துட்டு அப்புறம் அதை எடுக்க முடியாமல் போனால் எவ்வளோ வலியை தருமோ அந்த வழி தான் அன்னைக்கு எனக்குள்ளே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க. எல்லாரும் என் கனவுகளை பற்றி சொல்லும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு மழுப்ப தான் செஞ்சாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் அதை மதித்து பேசினார். இன்றைக்கி கூட அந்த ராக்கி என்னை தப்பாக பேசினதை அவரால் தாங்கிக்க முடியல. எனக்காக துடிச்சு போய் கையை ஓங்கினார். அங்கே தான் அவர் என்னை முழுசாக ஏற்றுக்கிட்டாருன்னு புரிஞ்சது. எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, அது வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன்னு ஒருத்தர் சொல்லும்போது அந்த வார்த்தைகளில் இருக்கிற உண்மை என்னை நெகிழ வச்சுது. இப்போ எனக்கு 27 வயசு ஆகுது. இத்தனை காலமாக காதலுக்குள்ளே போகாமல் இருந்த எனக்கு இவரை பார்த்த அப்புறம் ஏதோ ஒரு புதுவிதமான மாற்றம் தெரியுது. இது எங்கே கொண்டு போய் விடுமோன்னு தெரியல. ஆனால் எங்கள் பையனும் எவ்வளோ தூரம் போகும்னு பார்க்கலாம். இந்த ஊருக்காரவங்க பல்லவியை பற்றி தப்பாக பேசுகிற அந்த பேச்சையெல்லாம் கேட்டுட்டு என்னால் இனியும் சும்மா இருக்க முடியாது. பல்லவியோட வாழ்க்கையில் நடக்கிற சில எதிர்ச்சியான விஷயங்களை எல்லாம் அவன் மேலே விழுந்த ராசி அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்பிட்டு இருக்கிற
அந்த கருப்பு யாடி யாருன்னு நான் சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். அதுவும் இல்லாம பல்லவி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்கிறது தெரிஞ்சும் அவங்களையும் பல்லவியையும் இப்படி கஷ்டப்படுத்துறதுனால இவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? அவளை பொண்ணு பார்க்குற வர மாப்பிள்ளைகளுக்கு விபத்து நடக்கிறதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு. இது தற்செயல நடக்கிறது இல்லை, யாரோ வேணும்னே திட்டமிட்டு செய்யற வேலை. அதுவும் இல்லாம பல்லவி மேல வீணான மூட நம்பிக்கைகளையும் கட்டுக்கதைகளையும் இந்த ஊர் முழுக்க பரப்பி அவளோட நிம்மதியை கெடுக்கிற அந்த ஆளை நான் சும்மாவே விட மாட்டேன். ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறதையோ அவளை தப்பான கண்ணோட்டத்திலையோ பாக்குறதையோ பார்த்துட்டு என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. பல்லவி இப்ப என் உயிரோட கலந்தவ. அவளுக்கு ஒரு சின்ன தீங்கு கூட நடக்க நான் விட மாட்டேன். இந்த சதி வலைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான முகத்தை நான் சீக்கிரமாவே வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். இது இந்த சித்தார்த்தோட சத்தியம். பார்க்கலாம், சீக்கிரமாவே அந்த கருப்பு ஆடை கண்டுபிடிக்கிறேன். பல்லவி, நீ என்னோட உயிரோட கலந்தவ. இனி உனக்கு ஒண்ணுன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது என்ன நான் கேட்டேன் தெரியாதா? என்னடா எங்கேயோ ஜம்முன்னு கிளம்புற மாதிரி இருக்கு. எங்க மச்சான் கிளம்பிட்ட? ஏய் ராகவ், இன்னைக்கு அம்மாவோட பர்த்டேடா. சாரிடா, அது தெரியாம நான் ஏதோ பேசிட்டேன். சாரி மச்சான். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. எப்பவும் அம்மா இருக்கும்போது அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிவன் கோயில் இருக்கு, மலை கோயில். அங்க போவோம்டா. இன்னைக்கு நம்ம 2 பேரும் அங்க போயிட்டு வரலாமாடா? ஏய் மாப்பிள்ள, இதுக்கெல்லாமா என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருப்ப? உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ அங்க போகணும்னு ஆர்டர் மட்டும் போடு. வா போலான்னு சொல்லு. அதை விட்டுட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க பாரு நீ. நீ வேற எங்கேயாச்சும் போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தனா? அதனால தான்டா சொன்னேன். அதெல்லாம் ஒரு பிளானும் இல்ல. சரி, எப்போ போலாம்டா? இங்க என்னப்பா பண்றீங்க 2 பேரும்? எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டே இல்ல, அதான் அம்மாவோட ஃபேவரட்டான அந்த மலை கோயிலுக்கு போலான்னு பேசிட்டு இருந்தோம்ப்பா. ஆமாப்பா, நானும் உங்ககிட்ட சொல்லணும் தான் நினச்சேன். வருஷம் நானும் அங்கே போயிட்டு தான் வருவேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே ஆசிரமத்தில் அன்னதானம்க்கு ரெடி பண்ண சொல்லியிருப்பேன். அங்கே கொடுத்துட்டு அப்படியே வருவேன்ப்பா. ஆனால் இந்த வருஷம்தான் என்னால் கோயிலுக்கு மட்டும் போக முடியல. ஏன்னா ஜாயின்ட் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது. அன்னதானம்க்கு ஆசிரமத்தில் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ப்பா. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்துருங்கப்பா. நீங்கள் போகிற அந்த கோயில் ரொம்ப சக்தியான கோயில். நீங்கள் ஏதாச்சும் மனசார வேணா அது கண்டிப்பாக சீக்கிரம் நடக்கும்னு அந்த கோயிலோட ஐதீகம் அது. அப்பா, நீங்களும் அன்னதானம் கொடுப்பீங்களா? ஆமாப்பா, வருஷம் மித்ராவோட பிறந்த நாளுக்கு நான் கொடுத்துடுவேன். அப்பா, ஆக்சுவலாக நம்ம அபியும் இதே மாதிரி தான்ப்பா. அம்மாவோட பர்த்டே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான். அவன் நார்மலாகவே அவன் சம்பாதிக்கிற பணத்தில் பாதி அளவு டொனேஷன் தான் நிறையா கொடுப்பான். ஆனால் பர்த்டே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான்ப்பா. எனக்கு தெரியுமேப்பா, என் புள்ள அப்படியே அவங்க அம்மா மித்ரா மாதிரியே தான். நீங்கள் ஏதோ அந்த கோயிலை பற்றி சொன்னீங்களே, ஏதோ நம்ம மனசார வேணும்னா அப்படியே நடக்கணும்னு. அப்படின்னா அபிக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேணும்னா சீக்கிரம் நடந்துரும்லப்பா? ஏன்டா உனக்கு நான் ஹாப்பியாக இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? எனக்கு கல்யாணம் இப்போ வேண்டவே வேண்டாம். அதுவும் இல்லாமல் என் தங்கச்சி திவ்யா இருக்கால, அவளுக்குலாம் நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மட்டும்தான். டேய், இப்போவே உனக்கு 28 வயசு ஆயிடுச்சுடா. அப்புறம் என்ன 60 வயசுல கல்யாணம் பண்ணிப்பியா? ஸ்ட்ரைட்டா 60ஆம் கல்யாணம் தான் போல, அப்படிதானே? பாருங்கப்பா இவனை எப்படிலாம் பேசுறான்னு, என்னை எப்படி கலாய்க்கிறான். ரொம்ப வருஷம் கழிச்சு என் பையன் என்கிட்ட அப்பான்னு உரிமையா பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்பா பாருங்கப்பா இவனை என்னை எப்படி கலாய்க்கிறான்னு, என்னன்னு கேளுங்கப்பா. இதெல்லாம் உனக்கு 60ஆம் கல்யாணம் தான்டா. நீ என்ன சொன்னாலும் அப்படிதான் நடக்க போகுது. ராகவ், என் பையன் எனக்கு எப்பவும் சின்ன பையன் தான். அபி சொன்ன மாதிரி திவ்யாவுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அபிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல. அது நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணி வைங்கப்பா, நான் எதுவும் சொல்லலையே. சரிப்பா, நடக்கும்போது நடக்கும். நாங்க இப்போ கோயிலுக்கு போயிட்டு வரோம். நாங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆர்ஃபனேஜ் வந்துடும். நீங்கள் வந்துடுறீங்களா? சரி அபி, நீங்க கோயில இருந்து ரிட்டர்ன் கிளம்பும் போது எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, நான் இங்க இருந்து வந்துடுறேன். சரியா? ஓகேப்பா, அப்படியே நாங்கள் கிளம்புறோம். டே மச்சான், நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல அந்த மாஸ்க் அங்கே காரையை வச்சுட்டு வந்துட்டேன்டா.
அப்புறம் க்ரௌட் வந்துருச்சுன்னா அப்புறம் மேனேஜ் பண்ண முடியாது. நான் ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிடணும்னு நினைக்கிறேன். நீ அந்த பூஜை சாமான் மட்டும் வாங்கிட்டு நான் காரில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஓகேவா? எனக்கு தெரியும்டா, அதனால தான் உன்னை கார்லேயே இரு, நான் பூஜை சாமான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போனான்னு சொன்னேன். கேட்குறியா நீ? சரி சரி, கையை கவர் பண்ணிட்டு காருக்கு போ, நான் வாங்கிட்டு வரேன், சரியா? ஒரு கும்பிடு போறேன்டா, சீக்கிரம் வாங்கிட்டு வந்துரு, நான் கார்லேயே இருக்கேன். நீ எதுக்குடி இந்த மலை கோயில் கூட்டிட்டு வந்த? இங்க எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கும் தெரியுமா? எப்படி ஏறுறது? இந்த ஹாஃப் சாரி வேற கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு தாண்டி வேண்டுதல், எனக்கு ஏண்டி இப்படி ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க? எனக்கு இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாதடி. எந்தெந்த இடத்துக்கு எப்படி ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வரணுமோ அப்படிதான் வியர் பண்ணிட்டு வர முடியும். இப்போ நம்ம டெம்பிளுக்கு வந்திருக்கோம், ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக தான் அவுட்ஃபிட் போடணும். அதனால தான் ஹாஃப் சாரி அழகா இருக்குடி. நீ நிஜமாவே சொல்ற நல்லா இருக்கா? எனக்கு சீரியஸ்லி என்னை விட நீ தான் ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? தெரியும்டி நீ ஐஸ் வைக்கிறேன்னு. இது கூடவா எனக்கு தெரியாது? 1000 ஸ்டெப் நடக்கணுமேண்டி, அதுதாண்டி எனக்கு கஷ்டமா இருக்கு. டி உன்னை நான் முக்கியமா இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரீசன் இருக்குடி. என்ன ரீசன்? அப்படி ஏதாச்சும் ஒன்று பொய் சொல்லாத பாத்துக்கோ. மாடு சொல்றது மட்டும் நல்லா கேளுடி. இந்த கோயில் சக்தி வாய்ந்த கோயில் தெரியுமா? அதுவும் இல்லாம நீ மனசார ஏதாச்சும் ஒன்று வேண்டுனா அது கண்டிப்பா நடக்கும் தெரியுமா? நீ வேணா நீ மறுபடியும் உன்னோட அபிஷேகம் பார்க்கணும்னு வேண்டிக்கோ, சரியா? என்னடி சொல்ற? நிஜமாவே நான் அபிஷேகம் பார்க்கணும்னு வேணுனா அது நடக்குமா? ராமிஸ்டி, நீ எது நினைச்சு வேண்டியோ அது கண்டிப்பா நடக்கும். அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நடக்கிறது கூட நான் ரெடி தான். அதானே அப்படின்னு சொன்னா போதும், மேடம் அப்படியே பட்டாம்பூச்சியா பறக்குமே. அப்புறம் இல்லாமையா என்னோட அப்படில. சும்மா கொஞ்சம் இங்க வாமா, அம்மா கூப்பிடுறாங்கடி, இரு என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரிடி, போயிட்டு வா. நம்ம என்ன பண்றது, அவ வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணலாம். அங்க ஒரு பாப்பா எவ்வளோ கியூட்டா இருக்குல்ல, சிரிச்சிட்டு இருக்கா, அழகா இருக்காளே. அந்த குட்டி பாப்பா கீழே விழ போறாளே, பக்கத்துல அந்த பெரிய கல்லு இருக்கு. ஐயோ, அந்த குட்டி பாப்பா கண்ணுல மோத போறாளே, எப்படியாச்சும் போய் ஹெல்ப் பண்ணணும். நல்ல வேலை இந்த குட்டி பாப்பாக்கு ஒன்னும் ஆகல. எப்படி இந்த பச்சை குழந்தைய தனியா விட்டுட்டு இப்படி சுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல. அறிவு இருக்கா இல்லையா அவங்களுக்குலாம்? ஆமா ஆமா, சுத்தமா அறிவே இல்ல. இப்படியா குழந்தைய தனியா விடுவாங்க? ஆமால. நீங்க இந்த பாப்பாவை கியூட்டா இருக்கான்னு சொல்லிட்டு அப்ப இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா அவளுக்கு இந்த கல்லுல மோதுற மாதிரி வந்துட்டாளா, அதான் ஹெல்ப் பண்றதுக்கு உங்களை மாதிரி நானும் வந்தேன். அப்பதான் இப்படி. ஓ அப்படியா, நல்ல விஷயம்தான். நல்ல வேலை, சப்போஸ் நான் வராட்டியும் நீங்க காப்பாத்திருப்பீங்கல்ல. இப்போ பரவாயில்ல, நம்ம 2 பேருமே இந்த பாப்பாவை சேவ் பண்ணிட்டோம். இப்போ அவங்க ஃபேமிலி யாருன்னு சொல்லிட்டு இந்த பாப்பாவை கொடுக்கணும். கொடுத்துடலாம். இப்போ பாப்பா சேஃபா தானே இருக்கா? உங்க ஃபேஸோட ரியாக்ஷன் மாத்தினா என்னவா? அப்படியே கொஞ்சம் இங்க என்ன பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்முக்குட்டி. அம்முக்குட்டியா? இது இவரு இப்போ மாஸ்க் தானே போட்டிருந்தாரு. அம்முக்குட்டி மாஸ்க். அபிஷேகா. அம்முக்குட்டி, என்ன கண்டுபிடிச்சிட்டியா? நீங்களா? உங்களை நான் இன்னைக்கு பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான் உன்னை பாப்பேன்னு நானும் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா இந்த ஹாஃப் சாரில மேடம் ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? நம்பலையா? நிஜமாதான். ஆனா உங்க அளவுக்கு இல்ல, நீங்க எப்பவுமே கியூட் தான் தெரியுமா? அம்மா அம்மா, இந்த என் குழந்தை அங்க இருக்காமா, அங்கதான் இருக்கா என் குழந்தை. இந்த குட்டி பாப்பா மூலம் நம்ம 2 பேரும் இன்னைக்கு மீட் பண்ணோம். குட்டி பாப்பாவோட அம்மா அப்பா வந்தாச்சு, கொடுக்கலாமா அவங்க கிட்ட? எல்லாம் இப்ப நம்ம குட்டி பாப்பாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். குட்டி பாப்பானால இன்னைக்கு நம்ம 2 பேருமே மீட் பண்ணிருக்கோம். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவ சிரிக்கிறத பாருங்களேன்.